ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவக்கடோ சப்பாத்திங்க, வேறு ஒன்றும் இல்லை, சாஃப்ட் சப்பாத்திங்கிறது. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு பன்னீர் மசாலா இல்லை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு சுகர் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட்டர் எதுவுமே போட தேவையில்லை. ஆக்சுவலி வந்து இதில் தமிழில் வந்துட்டு வெண்ணெய் பழம் தான் இல்லையா, இதுலேயே வெண்ணெய் இருக்கும், அதனால் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சப்பாத்தி மாவு இன்றைக்கி நிறைய எடுத்துருக்கேங்க. ஒரு 4 கப் எடுத்திருக்கேன். 30 சப்பாத்தி வரும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய அவகாடோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே ஸ்பூனில் எடுத்துட்டோம்னா சின்ன சின்ன பீஸாக வந்துடும். அது வந்துட்டு நல்லா தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தியும் அவகாடாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அப்படியே மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாவில் சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே கையிலேயே பிசைஞ்சிட்டேன். தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா இது மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே இதில் தண்ணி ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சுக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரியே பசைஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்பூனில் கிளறி வர்றதை விட நம்ம கையில் பசைஞ்சா நல்லா அந்த சப்பாத்தி வந்துட்டு அவக்காடோவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். கடைசியில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வந்துட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 15 to 20 minutesக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கொள்ளன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே பாலாக மேக் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கனால கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் ஆட் பண்ணி பால் மேக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. எப்பவும் போல் ட்ரை ஃப்ளவரை வந்துட்டு கொஞ்சம் தொட்டுட்டு சப்பாத்தி உருட்டினா அவ்வளோதான், முடிஞ்சுது. நம்ம வந்துட்டு சப்பாத்தி ஃப்ளவர் வந்துட்டு நிறையா போட்டோன்னா அவக்கடை வந்துட்டு ஒரு அவக்கடை போடுங்க. சப்பாத்தி ஃப்ளவர் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 6 அவக்கடை போட்டால் போதும். ரொம்ப அவக்கடை போட்டிங்கன்னா வந்துட்டு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகிட்டு பிஞ்சு பிஞ்சு போகும், வராது. அதனால் அளவு அவக்கடை சேர்த்துனா தான் சப்பாத்தி நல்லா வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயிலில் எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு டைம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி திருப்பிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேலே எலும்பி வராது, ஆனால் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குனால வந்துட்டு நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். பெரியவங்களுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான அவக்காடோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.